ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல சார். எனக்கு அவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. மென்மையானவங்க சார். ரொம்ப சாஃப்ட் சார் அவங்க ஆக்சுவலா. ரொம்ப இது கேள்விப்பட்ட பிறகு என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் ஆக்சுவலா. சில பேருக்கு ஃபோன் பண்ணி இது உண்மைதானான்னு கேட்டுட்ட பிறகு தான் சார் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா. ஆமாங்க சார். அது இழப்புனா மிகப்பெரிய இழப்பு. திரையுலகமே இப்ப மிகப்பெரிய சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. பவதாரணியை இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தவிப்புல ஒரு பக்கம் நிறைய பேர் இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் செய்தியாளர்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு வெண்மையான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர். சத்தமா கூட யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க. என்னோக்கே அவங்க 3 சாங் வந்து பாடி இருந்திருக்காங்க. 3மே செம்ம ஹிட் அடிச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு லெஜெண்டோட டாட்டர். பட் அந்த ஒரு விஷயமே அவங்க கிட்ட இருக்காது. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேஷுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படிங்கறத நான் நிறைய டைம் மெய் மறந்து பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இப்ப கூட ஏத்துக்கவே முடியல. இப்ப என்னால ஏத்துக்க முடியாம நிறைய பேர்கிட்ட உடனே நான் கால் பண்ணி நான் ஃபேமிலியில கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் சொல்லும் போதுதான் என்னால நம்பவே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்ன உடனே செய்தியாளர் அடுத்த கேள்வியை முன் வைக்கிறாரு. அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட நீங்க பேசணும்னு சொன்னீங்களே, என்ன சார் சொன்னாங்கன்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட நானுமே அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். பிகாஸ் அவங்க அண்ணனான ஆதி பாஸ்கரோட மகனை எங்க அக்கா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவரோட பேரும் பார்த்தி பாஸ்கர். சோ அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது நல்லாவே தெரியும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியுமே தவிர்த்து இலங்கைக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயம் இன்க்ளூடிங் எனக்கு தெரியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இசைத்துறையில மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. யாராலுமே இதை ரீப்ளேஸே பண்ண முடியாது. அண்ட் ஒன் திங், இவங்களோட குரல் ரொம்பவே மென்மையானது. யார்கிட்டயுமே இந்த குரல் இன்னைக்குமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க பாடினாங்கன்னா ஒரு சாங் வந்து லாஸ் ஆகும், ஒரு சாங் வந்து சக்சஸ் ஆகும். பட் ஸ்டில் இவங்க பாடின எல்லா பாடுமே ரொம்ப ஹிட் அடிச்சிச்சு. சோ இதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பா கூட நிறைய பாடல் வந்து அவங்க பாடிருக்காங்க அப்படின்னு எல்லாத்த பத்தியும் தெளிவாவும் சொல்லிட்டு என்னோட இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இன்னும் எத்தனை பேர் என்னென்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம். சோ அது வரைக்கும் இணைந்தே இருங்க. நீங்க இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க.